நேரு அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த ஜனநாயகம் இந்தியாவுடைய சுயநிர்ணய சபை காங்கிரஸ் ஆட்சிக்கு அமைச்சது தவறில்லை. அந்த ஆட்சியின் செயல்பாடுகள் தமிழகத்தில் வந்தது கர்ம வீரர் காமராஜரின் வழியிலே. அந்த கர்ம வீரர் காமராஜரின் பின்னால் எத்தனையோ இளைஞர்கள் அன்றைய தினம் காங்கிரஸ் இயக்கத்தில் ஈர்க்கப்பட்டு அவரோடு வந்தவர்கள் பின்னால் இந்திரா காந்தியினுடைய புதிய காங்கிரஸிலே நாங்கள் இணைக்கப்பட்டோம், சாவண காங்கிரஸில் இருந்து. ஆனால் 1976 சிவகங்கை எங்கே இருக்கின்றது, என் பாட்டன் கூட்டன் எந்த ஊரை சேர்ந்தவன் என்று அடையாளம் கண்டு கண்டனூரிலே என் பாட்டன் இருந்தான், கூலாங்குறிச்சியிலே என் தந்தை இருந்தார், இங்கே கோட்டையிலே என் தாய் இருந்தால் என்று இந்த மண்ணுக்கு அடையாளம் கண்டு வந்தவர் நான் சிதம்பரம். இந்த ஊரிலே பாரம்பரியம் காங்கிரஸ்காரர் இந்த ஆர்.வி. சுப்பிரமணியம் அவர்கள் 1980 இந்த பாராளுமன்ற உறுப்பினராக அறிவிக்கப்படுகின்றார். தமிழகத்தினுடைய மூத்த காங்கிரஸ் தலைவர், 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர், 2 முறை மதுரையிலே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவர் இந்த தொகுதியிலே பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர், பாவனேரியை சேர்ந்தவர். அவர் இந்த தொகுதியிலே பாராளுமன்ற உறுப்பினராக அறிவிக்கப்பட்ட போது அவருடைய மகனை சேர்ந்தவர் தான். அவருடைய இளைய மகனாக இருந்த உ. சுப்பிரமணியம் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய சிவகங்கை மாவட்ட தலைவராக இருந்தார். அவர் கூட நாங்கள் இணைந்து சிறுவன், வயதிலே இளையவர், ஒரு சுறுசுறுப்பானவர், இந்த இளைஞருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா என்று சாமிநாதனுக்கே சீட்டு வழங்க வேண்டாம், இடம் வழங்க வேண்டாம், சிதம்பரத்துக்கு வழங்குங்க என்று போராடியவர்கள் நான். அதே ப. சிதம்பரம் அவர்கள் எந்த கட்சியிலே இடம் ஒதுக்கவில்லை என்று சொன்னவுடன் இந்திரா காந்தியை தலையிட முடியாத அந்த காரிய கமிட்டியிலே ஆர்எஸ் இந்த செல்வாக்கிலே ஆர்எஸ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட போது இந்த கட்சியிலே நான் இல்லை, இந்த ஊரிலும் நான் இல்லை, எனக்கு அரசியல் காட்சி இல்லை, எனக்கு கருப்பு கோட்டு இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு ஓடியவர் தான் இந்த சிதம்பரம். என்ன நடந்தது? ஆர்.வி. சாமிநாதன் 3 ஆண்டுகளே இறப்பை சந்தித்த போது மீண்டும் இந்த தொகுதிக்கு வருகிறார். 1984 ராஜீவ் காந்தியினுடைய படுகொலைக்கு பின்னால் இந்த தொகுதியிலே பாராளுமன்ற உறுப்பினராக சண்டாளன் என்றைக்கு வந்தாலோ இந்த தொகுதியினுடைய அனைத்து வளங்களும் கொள்ளையடிக்கப்பட்டன, அனைத்து வளங்களும் தடுக்கப்பட்டன. அன்று முதல் நாங்கள் உ. சுப்பிரமணியம் அவர்கள் போராடி கொண்டு வந்த கிராஃபைட் திட்டம் முடக்கப்பட்டது, சிவகங்கையுடைய வளர்ச்சி முடக்கப்பட்டது. உறவினரான சக்தி சுகர் ஆலையை பொள்ளாச்சி மகாலிங்க கமிட்டரை அழைத்துக் கொண்டு அந்த சக்தி சுகர் ஆலையை நிறுவினார். என்ன 255 கோடி ரூபாய் விவசாயிகளுக்கு கடன் வைத்திருக்கின்றது. இந்த விவசாயம் நட்டத்திலே கரும்பு விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றான். இதை செய்தார், இதை எடுத்தாலும் காரைக்குடி என்று கொண்டு சொல்வார். தயவு செய்து நண்பர்களே, உ. சுப்பிரமணியம் என்ற ஒரு பெரியவர் இந்த மண்ணிலே காங்கிரஸ் கட்சியிலே இல்லை என்றால் சிவகங்கைக்கு மாவட்ட அந்தஸ்து கிடைத்திருக்காது. அன்பு தலைவர் எம்ஜிஆர் அவருடைய இலக்கமாக இருந்து சிவகங்கை சீமைக்கு இந்த தினம் மாவட்ட அந்தஸ்தை கொண்டு வந்த மாபெரும் அற்புத சக்தி தான் உ. சுப்பிரமணியம் அவர்களும் எம்ஜிஆர் அவர்களும். அங்கே நடந்த வேலைப்பாடுகள் சிதம்பரத்துடைய சாதனைகள் எல்லாம் அங்கே முறியடிக்கப்பட்டு சிவகங்கை மாவட்ட தலைவர் அந்தஸ்தை பெற்றது. அதன் விலகாத்தான் சிவகங்கையிலே இன்றைய தினம் மாவட்ட மருத்துவமனையாக இருந்த இடம் இன்று மருத்துவக் கல்லூரியாக மாற்றப்பட்டது. சிவகங்கையிலே எங்கு பார்த்தாலும் அரசு அலுவலகங்கள், மாவட்ட கலெக்டர் அலுவலகம், கண்காணிப்பாளர்கள், காவலர் கண்காணிப்பாளர் அலுவலகம், எத்தனையோ அலுவலகங்கள் வந்தவனம் இருக்கின்றன. சிவகங்கை அந்த வளர்ச்சி முக்கியமாக அணைவிட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதனுடைய விளைவுதான் நண்பர்களே, ப. சிதம்பரம் அவர்கள் இந்த தொகுதிக்கு என்ன செய்றார் என்று பார்க்கும் போது ஒவ்வொரு தேர்தலில் ஒரு புத்தகத்தை அடிச்சுட்டு வருவார். அவருடைய ஒரு எழுத்தாளர் ஒருத்தருக்கார் சிவகங்கையில, தம்பி இலக்கியா நடராஜன், அவரை விட்டு எழுத சொல்லுவார். என்ன செய்வார் தெரியுமா? நான் இந்த ஊரிலே என்னென்ன செய்திருக்கின்றேன், 5 கோடியிலே 36 இடங்களிலே நெற்களம் தந்திருக்கின்றேன், 40,000க்கு 43 இடத்துல பஸ் சென்டர் கட்டி கொடுத்திருக்கேன், நிலக்குறை கட்டி இருக்கின்றேன் 14,000க்கு. என்னையா உன்னை நாங்க பாராளுமன்ற உறுப்பினராக சொல்லும் போது நீ அங்கே போய் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சராக இருக்கிறாய், இந்தியாவுடைய நிதித்துறை அமைச்சராக இருக்கின்றாய், இந்தியாவுடைய நிர்வாக சீர்திருத்த அமைச்சராக இருந்திருக்கின்றாய். இந்த மண்ணுக்கு நாங்கள் எதிர்பார்த்தது இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, சிவகங்கையுடைய வளர்ச்சி. எங்கு பார்த்தாலும் பொட்டல் காடுகளாக இருந்த இடத்துல எல்லாம் இன்றைய தினம் சண்டால இன்னைக்கு என்ன கொண்டு வந்துட்டா? இந்தியாவுடைய இங்க இருக்கிற BSF இதெல்லாம் தேவையா? இங்கே இழுப்பக்குடியிலே இங்கே பார்டர் செக்யூரிட்டி போஸ்ட் ஆரம்பிச்சிருக்கீங்களே, அங்கே ஒரு அருமையான மான்கள் கூட்டம், 400 மான்களுக்கு மேல் இந்த இடம் இன்று உருத்தறியாமல் சென்று விட்டது. அந்த பகுதியில் இருக்கிற இழுப்பக்குடி, அரசனூர், கிராதரி, தமிழாக்கி போன்ற கிராமங்களுக்கு நீதாரம் குறைந்து விட்டது. இதை செய்வதற்காக நீங்க அவன் 6 மாசம் இங்க பயிற்சி எடுக்கிறா, ஓடிடுறான். எனக்கு இந்த ஊரு அமராதிபூர் 400 ஏக்கர் இருந்துச்சு, இன்னொரு BHI கொண்டு வந்திருக்கலாம். திருமயத்திலே கொண்டு வந்து என்று சொல்லுகிறீர்களே, மாறுதட்டுகிறீர்களே, அதே BHI
அமராவதிபுதூர் கொண்டு வந்திருக்கலாம். அங்கேயும் ஒரு பார்டர் செக்யூரிட்டி போர்ஸ் சிஆர்பிஎஃப், அங்கே நீர் ஆதாரம் குறைந்து விட்டது. இங்கே ஸ்பைசஸ் போர்டு என்று சொல்லக்கூடிய அந்த நறுமணப் பொருட்கள் வாரியத்தினுடைய அந்த கட்டமைப்பு 16 கோடி ரூபாய் வீணடிக்கப்பட்டிருக்கின்றது. 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் இட்டு அந்த விவசாயிகள் காத்திருக்கின்றார்கள். கரும்பு விவசாயிகள், மஞ்சள் விவசாயிகள், புளி விவசாயிகள், மிளகு விவசாயிகள். ஆரம்பிக்கப்பட்டதே இல்லை. என்ன முயற்சி எடுத்த? ஒன்னு வீடு கட்டினா ஒன்னு குடி வைக்கணும், நீ குடி இருக்கணும், வாடகைக்கு விடணும். வீடை கட்டி போட்டு திறப்புலா நடத்திட்டு கூட்டி சாவி எடுத்து நீரே கொண்டு போனீங்கன்னா எதுக்கு அந்த வீடு கட்டணும்? இப்படிப்பட்ட கொடுமை நண்பர்கள். இன்னொரு கொடுமை, அதை காட்டிலும் பெரிய கொடுமை என்னன்னா, பல்லவன் எக்ஸ்பிரஸ் ரயில கொண்டு வர்றாரு. சென்னையில இருந்து திருச்சி வரைக்கும் பகல் நேரத்து ஒரு எக்ஸ்பிரஸ். நாங்களாம் போறோம். சிவகங்கையில் விழா நடக்குது. ஏன்னா பல்லவன் வரும் பார்த்தா எங்களெல்லாம் ஒரு ட்ரெயினில் ஏற்றிட்டு போறாங்க காரைக்குடிக்கு. காரைக்குடியில் போயிட்டு இலவசமாக இறக்கி விட்டு காரைக்குடியிலேருந்து சென்னைக்கு ட்ரெயினை ஏற்றி விடுறாங்க. என்னடா கொடுமை! காரைக்குடியிலேருந்து காரைக்குடி ஒரு ஜங்ஷன், மானாமதுரை ஒரு ஜங்ஷன், ரெண்டுக்கு நடுவில் 45 கிலோமீட்டர் தான் இருக்கு. 23 நிமிஷம் போதும். நின்று செல்வதற்கு 7 நிமிஷம் போதும். தேவோட்டாஸ்தாவில் சிவகங்கையிலையும் 30 நிமிஷம் தானே. 11:30க்கு வர்ற பல்லவன் எக்ஸ்பிரஸ் 12 மணி வரைக்கும் மானாம இறக்கி விட்டு சண்டாலா கெஞ்சினோம். 7 வருஷம் ஆச்சு. அந்த பல்லவன் ட்ரெயின் இல்லாம எத்தனை பேர் இங்க இருந்து மதுரையில இருந்து வந்து ராத்திரி இரவு நேரத்தில் வீடுகளுக்கு, பள்ளியிலே படிக்கின்ற பிள்ளைகள், கல்லூரியிலே படிக்கின்ற பிள்ளைகள், மாணவிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. உனக்கு மக்களுடைய கஷ்டத்தை பத்தி சிந்திச்சு இருக்கியா? 6 கோடி ரூபாய்க்கு அங்க காரைக்குடியில கல்யாண மண்டபம் கட்டி கொடுத்துருக்கோம் அப்பிச்சு பேர்ல. ஏன் சிவகங்கையில் இடம் இல்லையா? இல்ல காரைக்குடியில கல்யாண மண்டபமே இல்லையா? இதை எடுத்தாலும் காரைக்குடி என்ற பார்வையோடு, அந்த கண்ணாடியில் காரைக்குடி என்ற பார்வையோடு வாழ்கின்ற உனக்கு சிவகங்கை மக்கள் எதற்காக வாக்களிக்க வேண்டும்? விரட்டி அடியுங்க நண்பர்களே. நான் கேட்பதில் தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள். நான் வாபஸ் பெற்றுக் கொண்டு விடுகிறேன். சிவகங்கை சீமைக்கு காத்து சிம்மர் வாக்கு கேட்க வருகிறாரு. அவர் சொல்லட்டும், எங்க அப்பா இத்தனை வருஷம் இருந்திருக்காரு, என்னென்ன செஞ்சிருக்காரு, அதுக்காக வாக்கு போடுங்கள். அவருடைய வாரிசாக நான் வந்திருக்கின்றேன். எனக்கு உரிமை இருக்கிறது வாக்கு கேட்பதற்கு. கட்சி அறிவித்திருக்கின்றது வேட்பாளராக. நான் கேட்கிறேன், எனக்காக கைச்சின்னத்துக்கு வாக்கு போடுங்கள் என்று சொல்லுங்கள். உங்கள் தியாகத்தை சொல்லுங்கள். உங்கள் அரசியல் பின்பற்றத்தை சொல்லாதீர்கள். இந்த தொகுதிக்கு தந்தை செஞ்சிருக்க நல்லதை சொல்லுங்கள். உலக அளவிலே பெரிய பெற்றவர் உங்கள் தந்தை என்று சொல்லாதீர்கள். இந்த நாட்டிலே மிகப்பெரிய பதவி வைத்தவர் என்று சொல்லாதீர்கள். இந்த நாட்டுக்கு என்ன செய்ய போகிறீர்கள், இந்த மண்ணுக்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்று சுட்டிக்காட்டுங்கள். நான் கேட்கின்றேன், தமிழகத்திலே இன்று எதனால் அடையாளம் காட்டப்பட்டு இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் தயாநிதி மாறன் மேல வழக்கு இருக்கு, அன்புமணி ராமதாஸ் மேல வழக்கு இருக்கு, ராஜா மேல வழக்கு இருக்கு, முன்னாள் அமைச்சர் சத்தியமூர்த்தி திமுக உள்ளே போய் இருக்காரு. ஆனா அவர்கள் அதிகாரத்திலும் பதவியிலும் இருந்தவர்கள். ஒரு அப்பன் பதவியில் இருக்கும் மகை செய்த தவறுக்காகவும் ஊழல் புகாருக்காகவும் உள்ள போயிருந்த ஒரே மனிதன் நீ ஒருத்தட்ட. அதிகாரத்தில் இருந்தது மந்திரிகள் தவறு செய்து உள்ள விட்டா பரவாயில்ல. காங்கிரஸில் எத்தனையோ மூத்த தலைவருடைய பிள்ளைகள் இருக்கின்றார்கள். அசோக் கெலாட்டுடைய பிள்ளை இருக்கின்றான், சச்சின் பைலட் இருக்கின்றான், ஜோதிபார் ஆதித்ய சிந்தியா இருக்கின்றார், நவீன் ஜிண்டால் இருக்கின்றார், சுரேஷ் மைலி இருக்கின்றார். இவரெல்லாம் அப்பாவுடைய பிள்ளைகள் தான். காங்கிரஸ் மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சருடைய பிள்ளைகள் தான். அவர்கள் மீது வழக்கு இருக்கின்றா? அவர்கள் எல்லாம் மிக பெரிய பதவிக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். தம் மூத்த தலைவர்களாக ஒரு முதலமைச்சர் அந்தஸ்துக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மிகவும் ஒரு மோசமான மனிதனை சிவகங்கை மக்கள் எப்படி பாராளுமன்ற உறுப்பினராக ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்கள்? நீங்கள் கைவிரி சொட்டு விரல் நீட்டி கேளுங்கள். உங்கள் மீது வழக்கு இருக்கின்றதே பொய் வழக்கு என்று சொல்வார். அன்று இன்னைக்கு ஒரு குறுஞ்செய்தியில் பார்த்தேன். 16 முறை ஜாமீன் பெற்றவர் எதிரிலே மீண்டும் 50 முறை ஜாமீன் பெற எங்கள் வாழ்த்துக்கள் ஒரு பையன் போட்டு வருகிறார். நேற்று ஜமீன் குடும்பம், இன்றைக்கு ஜாமீன் குடும்பம் என்று இன்று ஒன்று எலி விளையாடுகின்றான். வெக்கமாக இல்ல? ஓட்டியக்க வந்துகிட்டு கண்ணாடி தூக்கிக்கிட்டு எதை சொல்லி ஓட்டிய கேட்கின்றார்? கூட்டணி பலத்தை சொச்சா? அதான் உண்மை. நாங்களாம் சிவகங்கை தொகுதி 1977 6 தொகுதியில் 5 தொகுதி காங்கிரஸ் தனித்து நின்று செய்தது. அது எம்ஜிஆர் ஆளுமை மிக்க தலைவர் இருந்த போது காரைக்குடி ஒன்றை தவிர 5 தொகுதிகள், இளையங்குடி, மானாமதுரை, சிவகங்கை, திருப்பத்தூர் என்ற தொகுதி 5 தொகுதிகள் காங்கிரஸ் என்ற தொகுதி. காங்கிரஸ் கோட்டையாக இருந்த பூமி
இந்த யாரு விரல் விட்டே நீ சிவகங்கையில காங்கிரஸ் எத்தனை பேர் இருக்கின்றனர்? சில பெரியவர் இருக்கின்றார்கள், கண்ணீர் சிந்து கொண்டு அந்த கட்சியிலே இருக்கின்றார்கள், அவரோடு உடன் சென்று ஓட்டு கேட்டுக் கொண்டு இருக்கின்றார்கள். எனக்கு தெரியும், வேறு வழி இல்லை. நான் 70 வருஷமா அந்த கட்சியில இருந்து விட்டேன். சண்டாளனுக்காக நானும் ஓட்டு கேட்க போகின்றது. என் சட்டையை மாற்ற முடியாது, என் உடலை மாற்ற முடியாது, என் ரத்தத்தை மாற்ற முடியாது. நான் காங்கிரசிலே 50 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் இருந்து விட்டேன் என்று சில பெரியவர்கள் இன்றைய விரும்பி அழுகிறார்கள். அப்படிப்பட்ட மனிதனுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டாம் என்று சொல்வதை காட்டும். நீங்கள் சிறுதிக்கு பார்க்குங்கள். ராஜாவை பற்றி பேசிக்கிட்டே போகலாம். தம்பிகள் இருக்காங்க, சிறப்பு பேச்சாளராக இருக்காங்க. அவர்கிட்ட நான் ஒரே ஒரு முறை பார்த்தேன். சிவகங்கையில் ரிசர்வேஷன் கவுண்டரை எடுத்துட்டாங்க. அவர் பயணிகள் நலக்குழு தலைவர். எனக்கும் அவருக்கும் நிறைய போதெல்லாம் இருந்திருக்கு. என் மேலே டெபர்டேஷன் கேட்டு கூட போட்டார். தராசு பத்திரிகையில் நான் கொடுத்த பேட்டிக்காக. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பொதுமக்கள் நலன் கருதி ரிசர்வேஷன் போய் பார்த்தோம். உடனே ஃபோனில் பேசுனாங்கன்னா அவ்வளோ மோசமான வையர். சிவகங்கை ஒரு மாவட்ட தலைநகர், இந்த ஊரில் நீங்கள் எப்படி ரிசர்வேஷன் எடுக்கலாம் என்று சொல்லி உடனடியாக ரிசர்வேஷன் கவுண்டரை கொண்டு வந்தார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்றைய தினம் நிறைய பேச்சாளர் பேச வேண்டியது இருக்குது. இன்னும் 1 மணி நேரத்துக்கு மேலே சிதம்பரத்தையும் மாண்டியும் பற்றி பேசலாம் என்னால். ஆனால் காலம் கருதி விடைபெற்றுக் கொள்கின்றேன். அடுத்து வருகின்ற 18ஆம் தேதி உங்கள் வாக்குகளை தாமரை சின்னத்துக்கு முஸ்தகிட்டு வெற்றி பெற சொல்லுங்கள். அண்ணன் ராஜா அவர்களை சிவகங்கை பாராளுமன்ற உறுப்பினராக்கி மத்திய மந்திரியாக மாற்றி காட்டுங்கள் என்று கூறி விடைகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெயில். அடுத்தபடியாக தேமுதிகவின் சிவகங்கை நகர செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் தர்மராஜ் அவர்கள் தங்கள் முன் சிறப்புரையாற்றுவார். தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி சார்பாக மேடையில் அமைந்திருக்கும் அனைத்து கூட்டணி கட்சி நண்பர்கள் அனைவரையும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது பார்த்தால் எதிர்கட்சியில் இருப்பவர்கள் விலைவாசியை பற்றி தம்பி சொன்னது மாதிரி யாருமே பேசுவது கிடையாது. அரிசி விலை ஏறிடுச்சு, பருப்பு விலை ஏறிடுச்சு, எண்ணெய் விலை ஏறிடுச்சுன்னு. காரணம், மத்திய அரசு மாநில அரசு விலைவாசியை தான் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மருத்துவ வசதி இன்னைக்கு தனியாருக்கு ஈக்குவலாக நம்ம ஜிஹெச்லேயே நம்ம மருத்துவ வசதி அனைத்தும் இருக்கு. கிராமப்புறங்களில் பார்த்தீங்கன்னா சாலை வசதி பூரா பார்த்தீங்கன்னா டவுனுக்கு ஈக்குவலாக சாலை உட்புற வசதிகள் கூட எல்லா இடத்துலையும் சாலை வசதி போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மோடி அவர்கள் திட்டம் இன்னும் நிறைய திட்டங்கள் அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க, செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது நல்லதே நடக்கும். இதே மாதிரி இன்னும் எவ்வளவோ திட்டங்கள் நடைமுறையில் வர இருக்கிறது. குடிநீர் பிரச்சனைகள் எதுவும் 90% எங்கேயும் கிடையாது. அதனால் பிஜேபி இருக்கிற அண்ணன் கே. ராஜா அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் அனைவரும் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு தேமுதிக சார்பில் அனைத்து கூட்டணி சார்பிலும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில துணைத் தலைவர் அன்பிற்குரிய அண்ணன் தமிழரசன் அவர்கள் நமது வெற்றி வேட்பாளர் ஹச் ராஜாஜி அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிக்க ஆதரவு கேட்டு சிறப்புரையாற்றுவார்கள். அன்பார்ந்த பெரியவர்களே, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அருமை சோதரர் ஆனந்தன் அவர்களே, செல்வரங்கன் அவர்களே, தம்பி தனசேகர் அவர்களே,